ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கிராம்ப்டன் ஃபேனோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்க்குறது டிஃபோ ஆல்ஃபா தமிழ். நான் உங்கள் கார்த்திக். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வாங்க, இதோட எம்ஆர்பி உங்களுக்கு காட்டுறேன். எம்ஆர்பியை பாருங்கள், 2360. இதை நான் வந்து லோக்கல் ஸ்டோரில் தான் வாங்கினேன். இதை நான் எவ்வளோக்கு வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா 1850 ரூபாய்க்கு நான் வாங்கினேன். உங்கள் ஊரில் எவ்வளோ இருக்குன்னு தெரியல, நீங்கள் போய் கடைகளை கேட்டு பார்த்துக்குங்க. இது வந்து ஹை ஸ்பீடு, இங்கே பார்த்துங்க. இது சின்ன ரெக்கையில் ஹை ஸ்பீடில், இது 3 ரெக்கையில் ஹை ஸ்பீடு போட்டிருக்காங்க வருங்க. இப்போ நான் அன்பாக்சிங் பண்ணிவிட்டு அதோட ஆர்பிஎம் எவ்வளோன்ட்டு நான் உள்ளே போய் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். பார்த்துக்குவோம். ஓப்பன் பண்ண உடனே நம்மளுக்கு பைப்பு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கப்பு, மேலே ஒன்று கீழே ஒன்று மாற்ற கப்பு கொடுத்துருக்காங்க. இந்த கார்ட்போர்டை எடுத்துக்குவோம். நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா கிளாம்பு கொடுத்துருக்காங்க, அதை மாற்றுறது நம்மது. இதில் பார்த்தோம்னா வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. 2 வருஷம் வாரண்டி இந்த ஃபேனுக்கு. 24 மந்த்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ இதோட வாரண்டி கார்டை பார்த்தா இதோட ஆர்பிஎம் வந்து எவ்வளோன்னு பார்த்தோம்னா 400 ஆர்பிஎம். வேணும்னா நீங்கள் நெட்டில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம அந்த ஃபேன் எடுத்துருவோம். ஃபேன் எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதான் அவுட்லுக்கு. டிசைன் வந்து சிம்பிளாக தான் கொடுத்துருப்பாங்க. இங்கே போட்டிருக்காங்க பாருங்க, ஹை ஸ்பீடுன்னு போட்டிருக்காங்க பாருங்க ஃபேன்லேயும். நெக்ஸ்ட் இந்த பாக்ஸ் கிட்ட வச்சுட்டு நம்ம ரெக்கையை பார்ப்போம். இப்போ இதோட ரெக்கை ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெக்கையை உங்களுக்கு எப்படி மாற்றணும் உங்களுக்கே தெரியும். இந்த 2 ஸ்க்ரூ இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இந்த 2 ஸ்க்ரூவை நீங்கள் அவுத்துட்டு ஒரு ரெக்கையை இப்படி ஃபிட் பண்ணுறீங்க. இப்படியே 3 ரெக்கையை நீங்கள் ஃபிட் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு ஈஸியாகவே உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து இந்த பைப்பை எப்படி மாட்டுறதுன்னு நம்ம பார்ப்போம். இந்த பைப்பை வந்து கரெக்டாக இப்படி வச்சுக்கிட்டு இந்த காற்று பின்னில் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், இதை அமுக்குனிங்கன்னா வெளியே வந்துடும். அதை அமுக்கி இந்த பின்னை அமுக்கி இது தூக்கணும்னா வெளியே வந்துடும். இந்த 2 நட்டையும் அவுத்துட்டு இந்த வாசர்லாம் எடுத்துகிட்டு கரெக்டாக அப்படி மாட்டிக்கிட்டு இந்த நட்டை அவுத்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அவுத்தாச்சு. இப்போ இது உள்ளே விட்டோம்னா உள்ளே கரெக்டாக போயிடும். போன பின்னாடி இந்த நட்டை உள்ளே சொருகிட்டு இந்த ஹோலை பாருங்கள், இந்த ஹோலில் கரெக்டாக சொருகிட்டு இந்த வாசரை ஒரு வாசர் அங்கிட்டும் ஒரு வாசர் இங்கிட்டு வச்சுக்கிட்டு இந்த 2 நட்டை அவுத்துட்டு போட்டுட்டு இந்த காற்று போட்டு விட்டுட்டோம்னா மேலே அது முடிஞ்சிருச்சு சார். மேலே வந்து நம்ம எப்படி மாட்ட போகிறோம்னா இந்த நட்டெல்லாம் அவுத்து விட்டுட்டு இந்த காற்று பண்ணி எடுத்துகிட்டு கரெக்டாக இதுக்குள்ளே விட்டுட்டு மறுபடியும் டைட் பண்ணிட்டு இது வந்து நம்ம சீலிங்கில் மாட்டினோம்னா கரெக்டாக ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.